குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய 2025 மே மாதம் 15ஆம் தேதி விடிய காலையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கும் இந்த மே மாதம் 15ஆம் தேதி பயிற்சியாக போகிறாரு. காலபுருஷனுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல வீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல வரக்கூடிய குருவால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் வீரத்துக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுபோல் கவிதை எழுதுகிறவங்க, கதையாசிரியர்கள், பாடல் பாடுறவங்க, இசையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தா பிரயாணத்து மூலயமா, அதாவது அவங்களுடைய டூரிசம்னாலேயே அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குரு 3ஆம் இடத்துலேருந்து காலபுருஷனுடைய 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. இந்த அமைப்பு படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை துலாம்ங்கிற இடத்துல விழுறதால கலைத்துறையினால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். புதிய திரைப்படங்கள், புதிய கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டில் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 9ஆம் இடத்துல குருவுடைய பார்வை தன்னுடைய சொந்த வீடான தனுசில் குரு பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடு ஸ்தலங்கள் மேலே நிறைய ஆர்வமும் நிறைய பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செய்வாங்க. குருவுடைய பார்வை 11ஆம் இடத்தில் விடுறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு சுபத்துவம் அடைகிறாரு. அதே போல் லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும். பெரும்பாலானவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ், அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகளும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு இருக்கும், அதாவது குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உடனுக்குடன் வரும். அதே போல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்ஸ்க்கெலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. விருச்சிக ராசி, காலபுருஷனுடைய 8வது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இப்போ 8ஆம் இடத்துல போய் மறையிறது அந்தளவுக்கு சிறப்பான யோகம் இல்லைன்னு சொன்னால் கூட 8ஆம் இடத்துல வரக்கூடிய குரு அந்த இடத்த சுபத்துவப்படுத்துறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்படுத்திடுவார். ஒரு சிலருக்கு நூதன முறையில் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேம்பிளிங், லாட்ரி டிக்கெட்ஸ் இது போன்ற சில வகையால் சில பேருக்கு பணம் வரும். அதுபோல் சோஷியல் மீடியாவில் கூட ஒரு சில பேருக்கு எதிர்பாராத பண வரவு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. குறிப்பாக சமையல் துறையை பற்றியோ ஒரு மருத்துவத்தை பற்றியோ மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய பதிவுகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி அது மானிட்டைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ இதனால் வரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு அமௌண்ட் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இப்படி எதிர்பாராத பண வரவு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால் ஒரு சிலருக்கு அடிக்கடி மன கஷ்டங்கள் இருக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்களோ, ஒரு வீண் சந்தேகம், ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு தேவையில்லாத பதட்டம், இப்படி சில விஷயங்கள்லாம் நடக்கும். மற்றபடி ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு சிகிச்சை கிடைச்சி அவங்க குணமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதுபோல் ரொம்ப நாளாக கஷ்டப்படக்கூடிய சில வியாதிகளுக்கெல்லாம் கூட நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தையும், நேர் பார்வையாக 2ஆம் இடத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த இடங்கள்லாம் ஓரளவுக்கு சுபத்துவம் அடையிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவால் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். குறிப்பாக திருமணம், ஒரு கிரகப்பிரவேசம், இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் ஒரு சிலருக்கு தான தர்ம காரியங்களால் கூட செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகள் படிப்புக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அசட்ஸ் பர்ச்சேஸ், ஒரு சிலர் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்துறதுக்கோ இல்லாட்டி ஒரு வீடு கட்டுறதோ ஒரு நிலம் வாங்கிறதுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும். அதுபோல் 12ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஒரு பிரயாணத்தை கூட குறிக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். அடிக்கடி ஒரு வெளிநாடு போகிறதோ இல்லைனா ஒரு வெளி மாநிலங்களுக்கு பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டு வரதுக்கான சூழலாம் இருக்கும். இந்த ராசியில் குறிப்பாக அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல யோககரமாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட டிராக்டர்ஸோ இல்லைன்னா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, இதை டீலர்ஷிப் எடுத்து நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது.
குருவின் பார்வையால் ஒரு சிலருக்கு சொல்லிக் கொடுத்து பிழைக்கக்கூடிய வேலைகள்லாம் கிடைக்கும். குறிப்பாக ஆசிரியர் தொழில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல் ஒரு லாயராக பணியாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும். பேச்சு திறமைக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் உபன்யாசகராகவோ பட்டிமன்ற பேச்சாளர்களோ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதில் அவங்களுக்கு நல்ல பேர் புகழெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல். ஒரு சிலர் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய இடங்களுக்கு போயிட்டு தன்னுடைய சொற்பொழிவை அவங்களுக்கு நிகழ்த்துறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது. 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பத்தையும் குறிக்கிறது. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கும் திருமணம் நடைபெற்று ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருந்து ஒரு தனி கொடுத்தனம் போகிறதுக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்பட சான்சஸ் இருக்குது. 2ஆம் இடம் வந்து பொருளாதாரத்தையும் குறிக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை இருக்கும். ஒரு பக்கம் செலவு இருக்கும், அந்த செலவுக்கு தேவைப்படக்கூடிய பணம் பொருளாதார வரவும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இதுக்கு அடுத்தது ராகு இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பார்க்குறதால வண்டி வாகன சேர்க்கை அமைய சான்ஸ் இருக்குது. அதுபோல் இவங்களுக்கு புதிய ஒரு வீடு வாங்குறதோ ஒரு நிலம் வாங்குறதோ இல்லைன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய சூழலாம் இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தங்கம் வெள்ளி சேர்க்கைகள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதன் மூலிமா நல்ல லாபம் பார்க்க முடியும். ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ஸில் எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நான் ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுப விரயங்களை பற்றி பேசியிருக்கேன். அந்த சுப விரயங்கள் இவங்க ஏற்படுறதுக்கு இவங்களுக்கு சில அசட் பர்ச்சேஸ் இந்த 4ஆம் இடத்தை நோக்கி இருக்கிறதால இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு வீடு வாங்கிறது, இப்படி அசட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலர் வந்து 2 வீலர் வாங்குவாங்க, இல்லைனா 4 வீலர்ஸ் வாங்குவாங்க. இப்படி நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்க சான்சஸ் இருக்குது. அதே போல் பிள்ளைகளோட படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப் டு 10th and 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ராகு படிப்பை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணால் கூட குருவின் பார்வை அவங்களுக்கு அந்த மீறி நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சிருந்தது. இப்போது சுயஜாதகத்தின் வலிமைக்கேற்ப அவங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கக்கூடிய யோகமும் ஒரு குடும்பம் அமையக்கூடிய யோகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது விருச்சிக ராசிக்கும் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி சுமார் 80% நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. விருச்சிக ராசின்னு சொன்னாலே விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டு தான் விருச்சிக ராசி. அதில் குருவுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% நல்ல பலனும், சனியுடைய அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% நல்ல பலனும், புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.